ஹலோ எவ்ரிவன், நான் வசந்தி. ஸோ எல்லாரும் நாளைக்கு இன்னைக்கு படம் பார்க்கலாம், ஸோ ரிவ்யூ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலான்னு வந்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. இது ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப என்னதான் நடக்க போகுது, ஏன் இப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாவே இருக்கும். பட் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அந்த தெளிவு வந்துடும். ஏன்னா படத்தை அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, நிறைய விதமான மேஜிக்கல் இதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும். ஸோ ஸ்டோரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டுக்காக சுத்திட்டு இருக்கிறது தான் இந்த கதையே. ஸோ இந்த கேஜிஎஃப் இருக்குல்ல, கேஜிஎஃப் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கோல்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு முன்னாடி சர்ச்சிங்லாம் நடந்திருக்கும், எங்கடா கோல்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. கூப்பிட்டு ஒரு பிரிட்டிஷா தேடிட்டு இருக்க போகும்போது நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு தேடுறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்துல அந்த கோல்டு அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுதான் படம். ஸோ எப்படி கிடைக்குது அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கோல்டு யாருக்கெல்லாம் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு லைன் அப் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேவே. எனக்கு பிடிச்ச ஸ்கிரீன் பிளேனா விக்ரம் சார் அவங்க பசங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ அந்த டைம்ல வர அந்த ஸ்கிரீன் பிளே பங்கமா இருந்தது. ஸோ இந்த படத்துல அங்க ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விக்ரம் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு. இங்க தங்கத்தை தனக்குன்னு தேட போகும்போது கிடைக்கும், ஆனா மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தேட போகும்போது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டைலாக் சொல்லி வர ஒரு சில சீன்ஸும் கடைசியில படத்தோட எண்டிங்ல கிடைக்கிற ஒரு சீன், கிளைமேக்ஸ் சீனும் சமதுவா இருக்கும். சோ எப்படி சொல்றது, அந்த படத்தோட ஹோல் இதுவே அந்த ஒரு டைலாக்ல சொன்ன மாதிரி இருக்கும். சீரியஸ்லி அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி ரைட்டிங் பயங்கர, உண்மையிலே பாரஞ்சித் சார் வேற லெவல் ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் அப்படி இருந்தது. சீரியஸா அவர் சொல்ல போகும்போது அதை நான் விட்டுட்டேன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக்ஸ் ஒரு சீன்லாம் நடக்கும். அப்ப நான் அதை பாக்குறப்ப அது எனக்கு தோணுச்சு, உண்மையிலேயே அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அங்கமா இருந்தது. அண்ட் இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, அவர் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஊருக்கு போவார். ஊருக்கு போய் நடக்கிற ஒரு சீன் இருக்கும். சீரியஸ்லி வாழ்க்கையில நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு சீனே அதுதான். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. அந்த டைம் நானும் ரொம்ப ஃபெல்ட் ஆயிட்டேன், அப்படியே மெல்ட் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஒரு சீன் நடந்தது. ஆமா, அண்ட் அந்த டைம்ல அவர் பேசுற பேச்சும் பயங்கரமா இருக்கும். அண்ட் அடுத்ததான் கேஸ்டன் குரூப் பத்தி பேசுவோம். ஸோ கேஸ்டன் குரூப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல வர எல்லா கேரக்டருமே சரி, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மாளவிகா மேம், பசுபதி அண்ட் வில்லன் வில்லியம்ஸ்னு ஒருத்தர், அப்புறம் அவங்க பசங்க அண்ட் ஹரி, அப்புறம் அவங்க எல்லாருக்குமே செம்ம கேரக்டர். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த ஆரத்தி கேரக்டர் தான். இதுதான் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அவங்களோட அவங்களுக்கு அந்த படத்துல டைலாகே இல்ல. லாஸ்ட் சீன்ல ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அவங்க பேசுறது, அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவங்களாம் மாஸ்டர் படத்துல பார்த்ததுக்கும் இந்த படத்துல நீங்க பாக்குறது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். இவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி எல்லாருமே சூப்பர் கேரக்டர். விக்ரம் சார்லாம் ஆக்டிங்ல சொல்லவே தேவையில்ல. அவரோட உடம்பு வருத்தி, அவரோட எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஆக்டிங் விக்ரம் சார். அண்ட் பசுபதி சார் ஒரு சின்ன ஒரு கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப இதுவா நடிப்பாரு இல்லையா. அந்த மாதிரி உள்ள டெப்தா இறங்கி பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அவர் ரொம்ப நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு. அந்த இதுல சம் ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. அண்ட் அதை தாண்டி ஹரி சார் நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒய்ஃபா ஒரு கேரக்டர் வரும், அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்வதி மேம் விக்ரம் சாருக்கு செம்ம ஜோடி, செம்ம பேர. அவங்களோட லவ் கான்செப்ட் எல்லாம் ஒவ்வொரு சீன்லயும் சூப்பரா போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஸ்மூத் அண்ட் செம்ம ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்துதான் கேஸ்டன் குரூப் பத்தி ஆரத்தி மேட்டர் தான் எனக்கு ரொம்பவே மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அவங்கள ஒரு கேரக்டரா அவர் பில்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா பாரஞ்சித் சார். உண்மையிலேயே சூப்பர் சார். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கையும் அண்ட் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், செம்ம ஃபிக்ஷனல் கேரக்டர் செம்மையா யோசிச்சு அண்ட் அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்து இந்த படத்துல அப்படி காமிச்சிருப்பாரு. உண்மையிலேயே செம்ம இது. உண்மையிலே ஆரத்தி கேரக்டர் சொல்லவே தேவையில்ல, அப்படி இருந்தது. அண்ட் மூணாவது அந்த படத்துல ஆர்ட் ஒர்க் பத்தி பேசணும் அப்படின்னா, ஆர்ட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் தான். ஸோ அந்த இடம் பேக்ரவுண்ட்ஸ் இந்த செட்லாம் கொஞ்சம் அந்த இருக்கிற இடத்துக்கு செட்டு போட்டுருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் மெயினா பேச வேண்டியது ஒண்ணு அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாருக்குமே சரி. ஆமா, அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த மீன் திருப்பி அந்த ஆரதி கேரக்டருக்கு அந்த ஆரதி கூட எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு
ஒரு எப்படி சொல்றது, அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஆர்ட் ஒர்க் ஃபேஸ்ல வந்து பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். செம்ம இதுவா இருக்கு. அண்ட் அதே மாதிரி விக்ரம் சாருக்கு வந்து ஒரு சில கெட்டப்ஸ்லாம் அதுல இருக்கும். அது நீங்க மூவில பார்க்க போகும்போது தெரியும். ஒவ்வொரு கெட்டப்லயும் அவருக்கு பண்ணிருக்க மேக்கப் சான்ஸே இல்ல. பங்கமா பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்ட் ஒர்க் பயங்கரம். ஆனா இது எல்லாத்துலயுமே வந்து எனக்கு ஒரே ஒரு லேகா இருந்தது இந்த மூவில வந்து விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா ஒரு சீன்ல பாம்பை காட்டுவாங்க, மயில் காட்டுவாங்க, பேந்தர் காட்டுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்து. அண்ட் அதுவும் ஆர்த்திக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து ஒரு சில சீன்லாம் பண்ணுவாங்க. அவங்க வர்றப்பெல்லாம் வந்து ஒரு வேவ், அப்புறம் இந்த ஒரு ரெட்டிஷா ஃபேஸ் காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது இன்னமும் வந்து இன்னும் ஹைப் கொடுக்குற மாதிரி, இன்னும் விஎஃப்எக்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் எனக்கு அந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லேக். அண்ட் அடுத்ததா பத்தி பேசணும் அப்படின்னா மியூசிக் பத்தி பேசணும். ஜிவியன்னா சீரியஸ்லி சொல்றேன், நீங்க பயங்கரமான ஒரு மியூசிஷியன். ஸோ சாங்ஸை தாண்டி மியூசிக்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கட்டுமே, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பா, அவரோட மியூசிக் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்துருப்பாரு. எந்த இடத்துல என்ன மியூசிக் வைக்கணும்னு அவ்வளோ பர்ஃபெக்டா அக்யூரேட்டா வச்சிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு கேட்க போகும்போது ஸ்பெசிபிக்கா ஒரு சீன்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல வந்து கோல்டு தேடி போவாங்கல்ல, அப்ப வந்து கார்டு வழியா போவாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கோல்டு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கே நான் பயங்கரமா வாட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும். இந்த காடுக்குள்ள போறப்ப அந்த தண்ணி சவுண்டா இருக்கட்டும், மரம், பூச்சி சவுண்டு, பறவை சவுண்டு, அந்த காத்து சவுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. யோ 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 சரியான விஷயங்க. சீரியஸ்லி அவ்வளோ மியூசிக்ஸ் அவ்வளோ பக்காவா சூப்பரா சவுண்ட் இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வர மியூசிக்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வரதா இருக்கட்டும். இந்த படத்துல நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் அவர் நடக்க போகும்போது சான்ஸே இல்லைங்க, அப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தீம் மியூசிக் பயங்கரமா அந்த படத்துல வந்து போட்டிருக்காரு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சது அந்த சர்ச்சிங் அப்போ போற பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சது. சவுண்ட் ஒர்க், எஸ்எஃப்எக்ஸ் டீம் செம்மையா ஒர்க் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. இந்த மூவி மூலியமா பாரஞ்சித் சார் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதுல எனக்கு வந்து பிடிச்ச ஒரு சில சீன்ல வந்து கௌரவம் பத்தி சொல்லுவார். கௌரவம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ், இருக்க இடம் முக்கியமோ அதே அளவுக்கு அவனுக்கான ரெஸ்பெக்டும் முக்கியம் அப்படின்றது இந்த படத்துல பேசியிருப்பாரு. ஸோ அதுக்காக ஒரு சில சீன்ஸ் தான் வரும். அந்த சீன்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு சீன்ஸ் தான். அவ்வளோ சூப்பரா எடுத்திருப்பாரு. அந்த ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையா இருந்ததோ அது எல்லாருமே எண்ட் ஆஃப் த இதுல வந்து அவ்வளோ அக்யூரேட்டடா சொல்லி அந்த படத்துல உங்களுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துருப்பாரு. அது கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல சீரியஸ்லி வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்தது. சான்ஸே இல்லை. ஸ்கிரீன் பிளே பாரஞ்சித் சார் பயங்கரமான இது. அண்ட் டைலாக், படத்துல வர டைலாக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே பயங்கரமான டைலாக்ஸ். சீரியஸ்லி ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா டைலாக்ஸுமே. நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் அப்படி மாதிரி. ஸோ மீதி எல்லாத்தையுமே நீங்க வந்து மூவில போய் பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து நிறைய விஷயத்த நான் இதே சொல்லிட்டேன். பட் படம் தாறுமாறா இருக்கு. உங்களுக்கு பயங்கரமான ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு மூவி அப்படின்னா கண்டிப்பா நான் தங்கலான்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் எனக்கு இந்த விஷயத்துல வந்து இந்த வீடியோல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும் அப்படின்னு அந்த விஷயம், ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் மினிக்கி மினிக்கி சாங் வரும். ஐயோ சொல்லிட்டேன்னா சரி, ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் மினிக்கி மினிக்கி சாங் வரும். ஸோ அந்த சாங்குக்கு முன்னாடி பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு நம்ம விக்ரம் சார். அந்த சீன்ல வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு எப்படி இம்பாக்ட் ஆச்சுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில பீப்புள்ஸ்க்கு வந்து அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ்ல காட்டியிருப்பாங்க. அங்க இருக்க லேடிஸ் கேரக்டர் எல்லாருமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த சீன்லாம் வந்து எப்படி அவர் எடுத்தாரு அப்படின்றது இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு பயங்கரமான இருக்கு. இந்த மூவிலேயே எனக்கு வந்து அது ஒரு ஃபேவரட்டான சீன். சீரியஸ்லி அந்த ஒரு இது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்க போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத அந்த சீன்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நிறைய விஷயம் சொல்லிட்டா. ஸோ இதுக்கு மேல இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஸ்கிரீன்ல போய் மூவில போய் பாருங்க. ஸோ அந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சீன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்கு நம்ம கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5. அண்ட் 6க்கு 5 கொடுக்கறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் ஒரு ஸ்டாருக்கு. விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் தூக்கி இருந்தீங்க, படம் பேன் வேர்ல்ட்லயே வந்து டாப் அடிச்சிருக்கும். ஸோ ஆஸ்கார் அவார்டுக்கே வந்து நாமினேட் ஆகும். ஆஸ்கார் அவார்டே கிடைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தான ஒரு படம். நிறைய விஷயங்களை இந்த சின்ன படத்தை மூலியமா சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூல சீக்கிரமா பார்ப்போம். பை. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சதுனால இந்த வீடியோவில் எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்க போறேன். எஸ், இந்த மூவில யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட பேரை இப்போ டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ அதையும் இப்படி பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ நீங்க இல்லாம தங்கலான இல்லை.
ஸோ உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இப்படி ஒரு படத்தை நம்ம இந்தியன் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நீங்க எல்லாருமே வேற லெவலுங்க. சீரியஸ்லி சூப்பர், வேற லெவல். போங்க. இதே மாதிரி நிறைய புது புது படங்கள், புது புது கான்செப்ட்ல புது புது விஷயங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு நீங்க எல்லாருமே கொடுக்கணும். ஓகே, பை.